ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய பர்த்டே. அதில் என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி நான் ஸ்விஸ்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன். இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் இருக்க டியூட்டி ஃப்ரீ, அதுவும் போர்ட் சிட்டியில் இருக்க டியூட்டி ஃப்ரீ அண்ட் என்னோடய ட்ரான்சிட், நான் போன ஃப்ளைட், அங்கே கொடுத்த ஃபுட், அப்படி எல்லாமே தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் வெளியால் போகிறேன். அது எனக்கு ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு, பர்த்டே அன்னைக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்றது. அது ட்ரீம் கம் ட்ரூவாக என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு. மிட் நைட் கேக் கட்டிங் முடிஞ்சு ஏர்போர்ட்லேயும் ஒரு கேக் கட்டிங்கை பண்ணிவிட்டு அப்படியே இதோ ரெடி ஆகிட்டார் என்னோடய ஃப்ளைட்டுன்னு சொல்லி ஃப்ளைட்டுக்கு போயாச்சு. என்னோடய ட்ரான்சிட் வந்து எனக்கு அபுதாபியில் இருந்துச்சு. ஓகே, ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆகியாச்சு. எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். ஆனால் எனக்கு எப்பயுமே பக்கத்தில் யாரும் வந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி யாருமே வரமாட்டாங்க. தனியாக ஃப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐ மீன், என்னோடய பக்கத்து சீட்டில் யாரும் இல்லாமல் அப்படி 3 சீட்டும் ஃப்ரீயாக நான் தனியாக போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே நான் கொஞ்சம் ஏர்லியாகவே போர்ட் ஆகிடுவேன். அதோட இந்த போன உடனேயே வந்து என்ன மூவி பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாமே செஞ்சு வச்சுருவேன். சம்டைம்ஸ் தான் நான் தூங்குவேன். மோஸ்ட்லி நான் அப்படியே முழிச்சிட்டு மூவி பார்த்துட்டே போயிட்டு வந்துடுவேன். அது டிபெண்ட்ஸ் தான், நான் என்ன டைமுக்கு போகிறேன் அப்படின்றத பொறுத்து. இது காலையிலே நான் கிளம்பிட்டதுனால எனக்கு அந்த ஃபுல் டேயுமே வந்து நான் முழிச்சு ஒழுங்காக மூவியெல்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டு வந்துட்டுருந்தேன். ஸ்வீஸுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு ஸ்ரீலங்காவுக்கு கிளம்பியாச்சு. ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா, நான் பிரியாணி எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வேறு என்னமோ ஒரு ஃபுட் சொல்லியிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். ஸோ நான் பிரியாணி எடுத்தேன் அண்ட் நல்லாவே இருந்துச்சு பிரியாணி. அதோடு அப்படியே மூவியும் பார்த்துட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு அபுதாபியில். அபுதாபி ஏர்போர்ட் எனக்கு ஸ்வீஸ்லேருந்து நான் ட்ரான்சிட்டுக்கு போனதை விட ஸ்ரீலங்காலேருந்து நான் இங்கே வரும்போது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், என்னோடய ஸ்ரீலங்கா வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு. ஸோ ட்ரான்சிட் ஒரு 1.5 hour மாதிரி இருந்துச்சு. நின்றுட்டு அப்படியே நடந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு போயாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக போயாச்சு. ஏன்னா அம்மாலேருந்து எல்லோரையும் பார்க்க போகிறோம் தானேன்னு ஒரு ஹாப்பியில் போயாச்சு. அதுக்கு அடுத்த முறை நான் பாஸ்தா எடுத்திருந்தேன். பெருசாக சொல்ல முடியாது, 10க்கு ஒரு 5 கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டெசர்ட் நல்லா இருந்துச்சு. ஃபைனலி ஸ்ரீலங்காவுக்கு வந்தாச்சு. அம்மா எல்லோரையும் பார்த்தாச்சு. அதை விட முக்கியமாக என்னோடய சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் தான். சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு பின்னுக்கு ஒளிஞ்சிருந்தாங்களா, நான் திரும்பி பார்க்கும்போது நான் அவங்கள கண்டுட்டேன். ஸோ ஒரே ஃபன்னாக போயிடுச்சு. வந்து இறங்கினதுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலி எல்லோரும் மீட் பண்ணிட்டேன், என்னோடய சிஸ்டர்ஸையும் மீட் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே எல்லாருமே என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணி அப்படியே சிரித்து பேசி எல்லாம் கதைச்சி முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் கொடுத்து, அப்பாவுக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு போயிருந்தேன், அதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, அடுத்து என்னோடய அண்ணாவோட வீட்டில் அண்ணி, அண்ணாட சின்னவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த முறை பர்த்டே ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. நான் அவ்வளோ கேக்ஸ் கட் பண்ணி, அவ்வளோ விஷஸ், என்னோடய ஃபேமிலியை மீட் பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே டியூட்டி ஃப்ரீக்கு போயாச்சு. இங்கே டியூட்டி ஃப்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லேயுமே வந்து டியூட்டி ஃப்ரீயில் வந்து ஆல்கஹாலோ என்னமோ நாங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அது தவிர இங்கே இருக்கிற போர்ட் சீட்டில் கூட நாம் வாங்கலாம். பட் நாம் போர்ட் சீட்டில் வாங்கிட்டோன்னா நெக்ஸ்ட் 1 yearக்கு, நான் இன்றைக்கி வாங்கினேன்னா இன்னிலேருந்து ஒரு 1 yearக்கு நான் திருப்பி போய்ட்டு போர்ட் சிட்டியில் வாங்க முடியாது. அண்ட் $2000 பெறுமதியான திங்ஸ் வந்து நாம் இங்கே வாங்கலாம். ஒருக்கா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் வந்து திருப்பி ஸ்ரீலங்காவிலேருந்து டிப்பாச் ஆகி போகும்போது நம்ம வேணும்னா இங்கே சிகரெட் அந்த மாதிரியான இதுகளை வந்து வாங்கிட்டு போகலாம். அவங்க வந்து அதை எங்களுக்கு ஏர்போர்ட்டில் வச்சு தருவாங்க. சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா, நாம் இங்கே வாங்குறத விட அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கூடயாக தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லா பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ், சன்கிளாஸஸ், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ் அப்படி எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. போனதுக்கு நானும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன். ஸோ இது தான் ஸ்ரீலங்காவில் இருக்க போர்ட் சிட்டியில் இருக்க டியூட்டி ஃப்ரீ. இது ஜஸ்ட் என்ட்ரி தான். இப்போது ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறதால இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நான் வர வீடியோஸில் போடுவேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனி வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸ்ரீலங்காவில் கொலம்போ, பெட்டிக்லோ, ஜஃப்னா, ஹிக்கடுவ, அதுக்கப்புறம்
பின்னவலை இப்படி எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன். எல்லா இடத்தோட வீடியோஸுமே இதில் ஷார்ட் கிளிப்பாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தோடையும் லாங் வீடியோஸ் வந்து இனிமேல் என்னோடய சேனலில் வரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன புஃபேஸ் அண்ட் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸ் அப்படி எல்லாமே இருக்கும். நீங்களும் எங்களை மாதிரி கேர்ள்ஸ் ட்ரிப்பும் போகலாம், நான் ஃபேமிலியாகவும் ட்ரிப் போயிருந்தேன். இப்படி எல்லாமே நீங்களும் பண்ணுறதுக்கு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க டிப்ஸுகளை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Stay tuned. Bye bye. So when you go to the body shop. YouTubers. நல்லூருக்குள்ள